ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு டெக்னியூரன் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்மளோட ஜாவா சீரிஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஜாவா ப்ரோக்ராம் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இதுதான். ஃபைண்ட் த நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஸோ ஒரு யூசர் வந்து உங்ககிட்ட ஒரு இன்புட் குடுக்கையில அந்த நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பராங்கிறத தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஸோ அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, சின்னதா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு தடவ கோ த்ரூ மட்டும் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை நம்பர்கள்ல முடியிற முடியிற எண்களை எல்லாமே ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர் அப்படின்னா 2, 4, 6, 8. ஸோ இந்த மாதிரி இரட்டைப்படையில முடியக்கூடிய நம்பர்கள் எல்லா நன் நன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஈவன் நம்பர்ன்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் 0 அஸ் வெல். ஸோ இத ப்ரோகிராமிங்ல எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர 2ஆல மாட் பண்ணும்போது, அதாவது டிவைட் பண்ணும்போது, ரிமைண்டர் வந்து ஆல்வேஸ் 0வா இருந்துச்சுன்னா, அத வந்து ஈவன் நம்பர்ன்னு சொல்லுவோம். இல்ல ஆல்வேஸ் 1ஆ இருந்துச்சுன்னா, அத வந்து ஆட் நம்பர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் ஆடா, ஈவனா அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ப்ரோகிராம் எழுதணும். ஸோ இதுல நெறைய வேஸ் இருக்கு. ஆ நார்மலா நம்ம எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்ச ஒரு வழி என்னது? இஃப் எல்ஸ் யூஸ் பண்றது. அப்படிதானே? ஸோ இஃப் எல்ஸ யூஸ் பண்ணி எழுதலாம். ஒரு இஃப் கண்டிஷன் அது சக்சஸ் ஆன அந்த இஃப் பார்ட்டுக்குள்ள போகணும். இல்லன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ள போணும். இது ஒன் வே. ஸோ 2வது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ யூஸ் பண்ணலன்னா ஈஸியா டெர்னரி ஆப்பரேட்டர யூஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆகும். மிச்சம் எல்லாமே சேமா இருக்கும். ஸோ டெர்னரி ஆப்பரேட்டர யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாடுலர் ஆப்பரேட்டர யூஸ் பண்ணாம எப்படி ஒரு நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு 2 வேஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 வேஸ் இருக்கு. 1 அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மாட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. அந்த மெத்தட யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரான்ட்டு. இல்லைன்னா, ஒரு இந்த பிட்வைஸ் ஆண்ட் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது போக நீங்க ஒரு ஜாவா 14 இல்லன்னா 14+ யூஸ் பண்றீங்கன்னா, ஸ்விட்ச் யூஸ் பண்ணியும் ஒரு சின்ன லாஜிக் எழுதி அந்த நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 5 வழிகள பயன்படுத்தி ஒரு நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்ப கோட் பண்ண போறோம். ஸோ கோடிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இதுல இப்ப நம்ம கோடிங் எழுதப் போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆம் யாஹ்! கோடிங் எழுதலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்து வாங்கணும். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் எப்படி வாங்குவோம்? அதுக்கு நம்ம ஆ ஏதாவது ஆ சிஸ்டம் டாட் இன் ஐஓ பேக்கேஜ்ல ஐஓ வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்க நான் ஸ்கேனர் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ண போறேன். ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஸோ இப்போ நான் ஸ்கேனர் பேக்கேஜை யூஸ் பண்ணி ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து அந்த யூசருக்கு நான் கேட்க போறேன். ஒரு இன்புட் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இந்த இதில வித்தின் பிராக்கெட் நான் என்ன எழுத போறேன்னா, என்டர் அ நம்பர். ஸோ ஓகே. ஸோ இப்போ யூசர் ஒரு நம்பர் என்டர் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்குறேன் கன்சோல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் வந்து அந்த நம்பர என்டர் பண்ணுவாங்க. அந்த நம்பர வாங்கி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். இன்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டூ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்போ இன்டிஜர் எல்லாம் வந்து ஸ்கேனர் பேக்கேஜ்ல நெக்ஸ்ட் இன்ட்ங்கிற ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்ல நெக்ஸ்ட் இன்ட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட்ட கெட் பண்ணி அத நம்ம இந்த இன்ட்ங்கிற இந்த நம்பர் வேரியபிள்ல நம்ம அசைன் பண்றோம். ஸோ ஒன்ஸ் அத அசைன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுதான் மெத்தட் 1.
ஓகேங்களா? இந்த மெத்தட் 1ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இஃப் நம்பர் மாடல் 2 equal to 0, then நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இது வந்துச்சுன்னா என்டர்டு நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். இல்ல எல்ஸ் பிளாக்குள்ள நம்ம அதே போல என்டர்டு நம்பர் என்ன அப்படின்ட்டு கொடுத்துக்க போறோம். என்டர்டு நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். சிம்பிளா இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆடா ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு ரேண்டமா ஒரு இன்புட் இப்போ 5ன்னு குடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5 சின்ன நம்பர், ஆட் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஸோ இப்போ 5ன்னு குடுத்துட்டேன். ஆட் நம்பர் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. சப்போஸ் இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சம் பிக்கர் நம்பரா ஒரு 68 அப்படின்னு குடுக்குறேன். இது ஆட் நம்பரா, ஈவன் நம்பரான்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்டர் பண்றேன். நம்பர் வந்து ஈவன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு நார்மலா ஒரு இஃப் எல்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆடா, ஈவனா அப்படின்ட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா, அ இந்த பேக்கேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த ஃப்ளோர் மோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? அத அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். மெத்தட் 2. ஓகே. ஸோ சேம் திங் நான் என்ன பண்ணிடுறேன்னா, சிம்பிளா வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அங்கேயும் இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இங்க மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த இஃப்குள்ள இருக்க கண்டிஷன மட்டும் நம்ம மாத்திக்க போறோம். யூசிங் அந்த ஃப்ளோர் மோட் அப்படிங்கிறத பயன்படுத்தி. ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள நான் மேத்ங்கிற பேக்கேஜுக்குள்ள தான் அந்த ஃப்ளோர் மோடுன்னு இருக்கு. ஸோ நான் அந்த மேத் அப்படிங்கிற அந்த அந்த பேக்கேஜ் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். சாரி டிஃபால்ட் பில்ட் இன் மெத்தட் பேக்கேஜ் இல்ல டிஃபால்ட் பில்ட் இன் மெத்தட் மேத் டாட் இப்போ ஃப்ளோர் மோட் ஃப்ளோர் மோட் எப் ஸோ ஃப்ளோர் மோட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா நான் யூசர் கிட்ட இருந்து எடுத்திருக்க நம்பரை பாஸ் பண்றேன். செகண்ட் பேராமீட்டரா அத எதால நான் மோட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்றேன். ஸோ 2. ஓகே. ஸோ இப்போ இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃப்ளோர் மோட் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ ஒரு நம்பர ரேண்டமா நான் எடிட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு எடிட் பண்றேன். ஸோ இப்போ 5ன்னு என்டர் பண்ணிட்டேன்னா, 5 வந்து ஆட். ஒரு ஃபர்ஸ்ட் இஃப்க்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. செகண்ட் இந்த ஃப்ளோர் மெத்தடுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ மறுபடி திரும்ப ரன் பண்றேன். ஸோ வேணும்னா சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்பர். இந்த செகண்ட் மெத்தட்ல நம்பரை சேர்த்து பிரிண்ட் பண்றோம். என்டர்டு நம்பர் வந்துட்டு ஒரு 5ன்னு என்டர் பண்றேன்னா, இப்ப பார்த்தீங்களா? என்டர்டு நம்பர் இஸ் ஆட். என்டர் நம்பர் இஸ் ஆட். அந்த நம்பரும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோர் மோட் அப்படிங்கிற மெத்தட யூஸ் பண்ணி, மாடுலர் ஆப்பரேட்டர யூஸ் பண்ணாம, அதாவது இங்கேயுமே மாடுலர் ஆப்பரேட்டர் வித்தின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் மெத்தட் மாரி. இப்போ இந்த மெத்தட்ல இப்படி தான் ஒரு நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து 3 மெத்தட். மெத்தட் 3.